SUD Life Centurion Plan ஒரு financial securityக்கு ஒரு pathway-வா இந்த policy அமையுமா இல்ல இதுவும் just another policy with hidden compromises-ஆ? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு non-linked, non-participating individual savings life insurance plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பே பிளான் தான். அதாவது ஒரு தடவை பிரீமியம் நீங்க வந்து கட்டினாலே உங்களுக்கு கவரேஜ் என்ஜாய் பண்ணலாம் ஃபார் த என்டையர் பாலிசி டேர்ம். அண்ட் பாலிசி டேர்ம் வந்து 100 monthsக்கு இருக்கிறதுனால நியர்லி 8 years and 4 months ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அண்ட் கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் இருக்கு. உங்களுக்கு மெச்சூரிட்டியில ஃபிக்ஸட் பே அவுட் உண்டு. அண்ட் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ்லுமே ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ உங்க நாமினிக்கு பே அவுட் ஸ்ட்ரக்சர் நீங்க சூஸ் பண்ணலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் நீங்க கட்டுற பிரீமியம் ரிசீவ் பண்ற பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ரெண்டு பிளான் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1ல sum assured on death பாத்தீங்கன்னா 1.25 times the single premium. ஆப்ஷன் 2ல sum assured on death வந்து 10 times the single premium. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜே உங்களுக்கு லோன் அவைல் பண்ணிக்கலாம் சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும். அண்ட் எல்லா பெனிஃபிட்ஸுமே கேரண்டீட். ஸோ மார்க்கெட் ரிஸ்க் இன்வால்வ் இல்ல. ஒரு ஹேசல் ஃப்ரீ பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. அதாவது சிங்கிள் பே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரைடர்ஸ் அவைலபிளா இல்ல. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு லாயல்டி அடிஷனும் கிடையாது. அண்ட் பாலிசி டேர்ம் ஃபிளெக்சிபிள் கிடையாது. 100 monthsல தான் ஃபிக்ஸடா இருக்காங்க. அண்ட் லாக் இன் பீரியட் பாலிசி டேர்ம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருக்கு. ஸோ லிக்விடிட்டியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சம் அஷ்யூர்டும் மற்ற நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை கம்பேர் பண்ணாலே அதோட இன்ஃபிளேட்டட் காஸ்ட்டுக்கு இது இன்அடிக்குவேட்டா தான் இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷனும் இதால பீட் பண்ண முடியல. ஸோ ஒரு கேரண்டீட் லம்சமோட ரியல் வேல்யூவே ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நாம ஒரு அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னும் ஒரு IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. பட் இன்னும் இந்த பாலிசியை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இன் டீட்டெயிலா அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்றாங்க with a sum assured of 10 lakhs. So policy term 100 months with a single premium of 1 lakh. Our plan option 2 choose பண்ணிருக்காரு. அப்ப end of the policy term maturity benefit அவருக்கு 1.48 lakhs கிடைக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் IRR பாத்தீங்கன்னா 4.87% தான் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ மற்ற ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னதான் அப்ஃப்ரண்டா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு ஆனுவலைஸ் ரிட்டர்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது IRR ரிலேட்டிவ்லி லோவா தான் இருக்கு கம்பேர் டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இதை விட இன்னும் பெட்டர் ஃபிளெக்சிபிலிட்டியோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் ஒரு லாங் டேர்ம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தாலே லிக்விடிட்டியும் கொடுத்து உங்களுக்கு இதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த பாலிசி நம்ம நினைச்சதை விட அண்டர்வெல்மிங்கா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். இந்த மாதிரி கம்பைன்ட் ஒரு பாலிசில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல யூஸ் பண்ண அந்த சேம் பிரீமியம் ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் ஃபார் 9-year பாலிசி டேர்ம் which is close to 100 months. அப்போ sum assured 10 lakhs. அந்த கவரேஜ்க்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா just 26,300 rupees தான். இது சென்ச்சுரியன் பிளான்ல நம்ம கட்டின 1 lakh பிரீமியம் விட ரொம்ப கம்மி. இதுல சேவ் பண்ற அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் இல்லனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல growth oriented இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். So remaining 73,700 rupees நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு 100 months இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1.89 lakhsக்கு க்ரோ ஆகுது. கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 1.25 lakh per year வரைக்கும் எக்ஸாம் பண்றதுனால இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸோட கம்பைன்ட் IRR பாத்தீங்கன்னா 7.97%. இது SUD லைஃப் பாலிசியோட 4.87% IRR விட சிக்னிஃபிகன்ட்லி ஹையர்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ்ல உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் லிக்விடிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்குது. இந்த அட்வான்டேஜஸ் தான் SUD பாலிசில மிஸ்ஸிங். இதே ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்போ SUD லைஃப் சென்ச்சுரியன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷனல் என்டோமென்ட் பிளான். இதுல உங்க லம்ப் சம்ம நீங்க பார்க் பண்ணி கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அலாங் வித்
லைஃப் கவர் நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஸோ நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி சென்ச்சூரியன்றது இந்த பாலிசி டேர்மும் பாத்தீங்கன்னா 100 monthsல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ஃபிக்ஸட் டேர்ம் ஒரு அட்வான்டேஜா மார்க்கெட் பண்ணாலும் இன் ரியாலிட்டி உங்க ஆக்சுவல் நீட்ஸ் மே டிஃபர். ஸோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் அப்போ இட் ஆஃபர்ஸ் நோ லிக்விடிட்டி. The long lock-in period உங்களுக்கு flexibility ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரிட்டர்ன்ஸும் மெனி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா இட்ஸ் ஈவன் லோவர். ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது அன்சூட்டபிள் தான் சொல்ல முடியும். அடிஷ்னலி லைஃப் கவர் இஸ் லிமிடெட் அண்ட் ஃபார் லெஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் than a pure term insurance policy. அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. in a nutshell இந்த பாலிசி கேரண்டி கொடுக்குதே தவிர growth கிடையாது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஃபேமிலியை அடிக்வேட்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹை கவரேஜ் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். அண்ட் செப்பரேட்லி ஒரு growth oriented இல்லை ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ்ல வெல்த் பில்ட் பண்றதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி ப்ரொடெக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால அண்ட் அக்ராஸ் அசெட் கிளாஸ் டைவர்சிஃபை பண்றதுனால உங்களுக்கு போத் செக்யூரிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் growth நீங்க அச்சீவ் பண்ணலாம். சம்திங் இந்த பிளான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாத காரணத்தினால நீங்க இப்படி ஆல்டர்னேட்டிவா பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க பெட்டர் அவுட்கம்ஸ் லாங் டேர்ம்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.